அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி தான் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவ் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஆப்பரேட்டர்ஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் கால்குலேஷன் தான் எல்லாமே. இப்போ நம்மளுடைய கால்குலேஷனை இண்டிகேட்டராகவும் கிரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டல் கால்குலேஷன்ஸ் அப்படியே இண்டிகேட்டராக வந்திருக்கும். அந்த கூட அடிஷ்னலாக கிளாஸில் எடுக்காத ஒரு டாப்பிக்கும் அதில் வரும். அது வந்து கிளாஸ்லேயே எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து லைவ் டேட்டாவை வச்சு நமக்கு ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்டேஷன் மட்டும் ஒன்று கொடுத்துட்றேன். இண்டெக்ஸ் ஆப்ஷன் கிளாஸு 12th ஜனவரி 12ஆம் தேதி ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டவங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கோங்க. 12ஆம் தேதி இது கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் கிளாஸ் எடுக்கிறேன். அதே போல் அந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வரும் இதில் அனௌன்ஸ் பண்ணுவேங்க. அது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான், வெளியாட்களுக்கு ஒருத்தர் கூட கொடுக்க முடியாது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ரூல். ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது நம்ம சேனல் ரூல். சரி, இன்னைக்கு என்ன 23,600 புட்டு 138 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி ஏறதான் ட்ரை பண்ணுவோம். பாருங்க, 128 ரூபா தான் ஐஏந்திக்கு ஃபால். இங்கிருந்து ஏன் திரும்பினார்? நான் எப்படி சொல்லுலையா, ஒரு இடத்துல வந்து அது ஒரு இடத்துல திரும்பி ஆகும். எதர் அப்பார் எதர் இங்கிருந்து எகைன் மறுபடியும் கீழே போயிருக்கலாம். சரி, இங்கிருந்து போனவர் ஏன் இதுக்கு மேல போக முடியல? இதுக்கான கேள்விகள் எல்லாம் தேடுங்க. இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு விடவே மாட்டேன். இறங்கினாலும் ஏறதுக்கு ட்ரை பண்ணும். தட் இஸ் மார்க்கெட். மார்க்கெட்டை மாற்றி சிந்திங்க. கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடப்படுகிறது, வேற ஒரு காரணத்துக்காக கிடையாது. சிந்திங்க, அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் தெரிஞ்சு யாரும் சொல்லி கொடுத்தா கூட கத்துக்கோங்க, நல்ல விஷயம். இல்ல எனக்கு எந்த கிளாஸுக்கு போறது விருப்பம் இல்லை சார், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். தாராளமாக உங்களால கண்டுபிடிக்க முடியும். என்ன நாட்கள் கொஞ்சம் ஒரு இடம் கணக்காகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு நிஃப்டி என்ன இருக்கும்? இதான போதே கண்டிப்பா நிஃப்டி ஏறி இருக்கும். இந்த இடம் வரும்போது இருந்து நிஃப்டி என்ன இருக்கும்? இறங்க ஆரம்பிச்சிருக்கும். அது இந்த இடத்துல திரும்புமா இல்லையாங்கிறது எல்லாமே நம்ம கால்குலேஷன் கண்டுபிடிக்கலாம். அதே போல இதுல ஃபால்ஸா ட்ராப் பண்ணுவாங்க. ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா சும்மாவே ஏமாத்திர மேல இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, டக்குன்னு விடுவாங்க. அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். எதுவுமே இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவ் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பனன்டர்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பண்ணிருக்கிற இண்டிகேட்டரும் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸை தான் அப்படியே கொண்டு வந்து நம்ம இண்டிகேட்டரா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், பண்ணிருக்கிறோம். இன்னும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு 20 நாளா ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்கு. அது இதானதுக்கப்புறம் நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்றேன். நாளைய காலையில ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.